வணக்கம், வெல்கம் டு புல்லட்மேன் ஆர்கானிக் ஃபார்ம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் முட்டை இன்குபேட்டரில் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டையில் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒரு கோடு மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா டேட் கூட போட்டு வச்சுக்கலாம். நமக்கு அப்போ தான் அந்த முட்டையை வந்து டெய்லி ஒரு 2 வாட்டி திருப்பி வைக்கணும். திருப்பி வைக்கிறது அடையாளம் தெரியறதுக்காண்டி இப்படி கோடு கீச்சு வச்சுக்கிறோம். இந்த முட்டை வந்து நம்ம லாஸ்ட் டைமில் வந்து இன்குபேட்டரில் ஏற்றுனது. இந்த முட்டை ஒன்றுமே பொரிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து கரண்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருந்தது. ஒரு இன்குபேட்டரில் வந்து நம்ம முட்டை வைக்கணும்னா கண்டிப்பாக கரண்ட் போகாமல் இருக்கணும். ஒரு 5 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே கரண்ட்லாம் போச்சுன்னா குஞ்சுகள்லாம் முட்டைக்குள்ளேயே செத்துணும். அந்த மாதிரி இந்த முட்டைகளுக்குள்ளேயே அந்த குஞ்செல்லாம் செத்து போச்சு. அதனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ணே வந்திருக்கிறாரு, இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த முட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம ஃபர்தராக புது முட்டையை இதில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை வந்து நம்ம பாக்ஸில் வந்து அடுக்கிக்கலாம். நம்ம போட்டு வச்சிருக்க கோடு மேலே தெரிகிற மாதிரி அடுக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபர்தராக திருப்பி வைக்கும்போது ஈவனாக திருப்பி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டைலாம் அடுக்குனதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருவோம். இப்போ தண்ணி எதுக்கு வைக்கிறோன்னா அந்த இன்குபேட்டருக்குள்ளே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி வைக்கணும். முட்டை என்றைக்கு இன்குபேட்டரில் ஏற்றிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு அட்டையில் வந்து நான் அந்த டேட்டை எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா இன்குபேட்டரில் முட்டை வைக்கிறோம். அது ஞாபகத்துக்காண்டி இதை வச்சுக்கிறேன் உள்ள. இப்போ முட்டையை நம்ம இன்குபேட்டரில் வச்சாச்சு. இன்னும் கரெக்டாக 21 நாள் கழிச்சு இந்த வச்சிருக்க முட்டை வந்து எப்படி பொரிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நன்றி.